refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். Welcoming Kala Kannadi fans to RRR and welcoming Bala to RRR. வணக்கம் சார். சூப்பர். என்ன சார், என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குது சிஎஸ்கேவின் நிலைமை? என்ன மேட்ச் முடிஞ்சிருச்சா? சிஎஸ்கே எல்எஸ்ஜி என்ன சார் தோத்து போயிடுச்சு? ஒரு நிமிஷம் என்ன வெறும் பேப்பரா? இல்ல, நீ ஹோட்டலுக்கு போயிட்டு பில்லு பஸ் அதான் சாப்பிட்டு ஒரு சார் பேப்பர் எடுத்து காட்டுறீங்க. எதுக்கு சார் காட்டுறீங்க அதெல்லாம்? தோசை தயிர் சாதம் சாப்பிட்டேன், எதுவுமே தெரியல. கட்சியில் அச்சாங்களே ஒரு அடி, எதுவும் அதுக்காக காமிச்சேன். ஓகே சூப்பர் சார். சிஎஸ்கே எல்எஸ்ஜியோடைய ஹோம் கிரவுண்ட் வச்சு அவங்க அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் வந்து போன மேட்ச்ல நம்ம அவங்க அடிச்ச அடிக்கு இவங்க வந்து பழி வாங்கிட்டாங்க. இந்த தடவை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எப்படி இருந்துச்சு சார் ஓவராலா இந்த மேட்ச்? எல்எஸ்ஜி வந்து நமக்கு வந்து இசிஜி செக் பண்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க இந்த மேட்ச். அதாவது எல்பிஜி எவ்வளோ கஷ்டமோ கிடைக்கிறது, அந்த அளவுக்கு எல்எஸ்ஜி கிட்ட நம்ம வந்து விளையாடுறது கஷ்டம்ன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு க்ளூ ஒன்று கொடுத்தாங்க, முதல் 10 ஓவரில் எப்படி ஆடுவோம் நீங்க, அது தப்பிச்சோம். அதுலேயும் திரும்பி வந்த மேட்ச்ல அப்பயாவது இந்த முதல் 10 ஓவருக்கு ஏதாவது ஒன்று எக்யூப் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம அதை பண்ணல. மிச்சல் மார்க்ஸ் வந்து இங்கே ஒரு இங்கிலீஷை பார்த்தோம், ஃபயர் ஒர்க்ஸ். அந்த இங்கிலீஷ் செகண்ட் ஃபீல்டில், பட் இவர் அதே இங்கிலீஷ் ரோல் அவர் எடுத்துக்கினாரு. அதனால டீட்டெயிலாக கண்டிப்பாக பேசுவோம். ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நல்ல வின்னிங் காம்பினேஷன் மாடான்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எந்த மேட்சுமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஜாப் கிடையான்னு என்ன சும்மா ஜாலியாக போகிற இன்டர்வியூ கலாய்க்கிறதுக்குன்ற மாதிரி அவங்க பொசிஷன் அவங்க வச்சு சுற்றுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது பாயிண்ட்லெஸ் மேட்ச் இது அவங்களுக்கு. நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் நம்ம அகில் ஹுசைனை தொடர்ந்து நம்ம ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பாலிசியாக வச்சுருந்தோம்னா ஒண்ணுமே அந்த ஆண்டவரே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ரஜினி நம்பர் சொல்ல வேண்டியது சார். எஸ் சார், டெஃபினெட்லி டீட்டெயில்டாக பேச போகிற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து சிஎஸ்கேடைய பேட்டிங் சார். எல்லா மேட்ச்லேயுமே ஆக்சுவலாக பேட்டிங் கொஞ்சம் நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது சீசனில். பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஒரு ஹிக்கப் ஸ்டார்டிங்கில் நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஷார்ட் பால்ஸ்க்கு வந்து அவ்வளோ டென்ஷன். இந்த ஆகாஷ் சிங்குங்கிறவர் வந்து சூப்பராக ஷார்ட் பால் போட்டு ஒரு 3 பேரை சொல்லி எடுத்தாரு. அதை பற்றி சொல்லுவோம் சார். எஸ், அதுக்கு தான் உங்களுக்கு கிளியரா புரியணும். டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு 2 பேர் அவுட் மட்டும் எடுத்துங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டெவால் பிரவேஸ் அவுட் ஆனா நீங்க பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, பால் பிச் ஆனோடனே இப்படி எடுத்துக்கிறாங்க பேட்டை. பால் பிச் ஆனோடனே பேட் இப்படி எடுத்துன்னு போனாங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் போடுற போலிங் வந்து இப்படி போகுது, இப்படி டுவர்ட் ஸ்லிப்பு போகுது. பால் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்க்ல இருந்து இங்கே வந்துருது ரைட் ஷோல்டர் கிட்ட. அதை இப்படி அடிச்சிங்கன்னா பால் வந்து மிடில் இங்கே படுறதுக்கு பதில, தட் இஸ் இங்கே படுறதுக்கு பதில இங்கே படுது, ஹேண்டில் கிட்ட படுது. இந்த இடத்துல இங்கே பட்டா எவ்வளோ தூரம் போக போயிட்டா தாண்டுமா? தாண்டாது. இங்கே தான் படணும். பட் இங்கே படுறதுக்கு காரணம் பால் ஃபுல் ஸ்பீட்ல ரைட் ஷோல்டர் கிட்ட வந்துருக்கு 2 பேருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஷாட் அடிக்க போறாங்க. இப்போ எப்படி அடிக்க போறாங்கன்னா பேட்டை பின்னாடி எடுத்துன்னு போய் டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி அடிக்க போறாங்க. நான் என்ன சொல்றேன், பேட் இப்படி வச்சு பவுன்சர் இப்படி போயிட்டு அப்படியே அடிக்கணும். பேட் லிஃப்ட் ரொம்ப கம்மியா நீங்க லைனை விட்டு போயிட்டு அப்படியே இல்ல லெஃப்ட் ஹேண்ட்றது வந்து டுவர்ட் ஸ்லிப்பு போகுதுன்னா இப்படி அப்பர் கட்டு மட்டும் தானே தவிர ஆர் ஜஸ்ட் செய்யணும். ஆனா நீங்க அக்ராஸா அடிக்க போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்டா பேட் லிஃப்ட் வரணும். பிளஸ் போலார்டு ரசல் ரேஞ்சில் உங்களுக்கு பவர் இருக்கணும். இல்லாதான் நீங்க ஆட முடியாது. அதை வந்து கரெக்டா ஸ்டடி பண்ணி ருத்ராஜ் கைக்வாட் ஆரம்ப காலத்துல போய் அவுட் ஆயிருந்தார். அந்த அடிக்கும் வீக் அவர் பவர் கிடையாது. அடிக்கும் போது அக்ராஸா மிடில் அவுட் ஆயிருந்தார். அதை போட்டுனே இருந்தாங்க. ரைட் த்ரூ அந்த ஆகாஷ் சிங் அதையே போட்டு அதே மாதிரி அந்த இன்னொருத்தர் மயங்க் யாதவும் நம்ம ஆகாஷ் சிங் 2 பேரும் ஃபுல் பேஸ் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்த் மேக்கிங் தம் பிளே த ஃபுல் ஷாட். அதுக்கே போட்டாங்க ஃபுல்லா. அந்த மயங்க் யாதவ் நடுவில் ஸ்லோ ரனுக்கு பிச் ஓவர் பண்ணி மோஹித் சர்மா டைப்ல போட்டுதான் பிறந்துட்டாங்க. திருப்பி பழைய வந்த புதுசுல கெரியர்ல வந்த புதுசுல ஒரு பேஸ் போட்டார் பாருங்க, அந்த மாதிரி போட ஆரம்பிச்சோடனே எக்ஸ்ட்ரீம்லி குவிக் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்த் நம்ம கண்டினியூஸ்லி கோயிங் ஃபார் த புல். அதுல மாட்டணும். லக்கிலி குறுக்க கார்த்திக் சர்மா டெவால் பிரவேஸ் கொஞ்சம் சென்சிபிள் ஆனாங்க. அந்த ஷாட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, ஆனாலும் பிரவேஸ் அதே ஷாட் ஆடிதான் அவுட். அதனால இந்த ஷார்ட் பிச்சை வந்து டிசைட் பண்ணிட்டாங்க நமக்கு இப்படிதான் போடணும்ட்டு. அந்த மாதிரி போட்டாங்க. நம்ம அவங்களோட முதல் 10 ஓவர்ஸுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பிளானே பண்ணல. ஒன்னே ஒன்று பண்ணிருக்கலாம். என்னன்னா 3 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அதுல டாலஸ்ட் குர்ஜப்னீத் தான். குர்ஜப்னீத்துக்கு மட்டும்தான் கை இப்படி வருது, இவ்வளோ மேல. அவர் 6 அடி 3 அங்குலம்னா ஒரு 8 அடி கை மேல போகுது. அப்படி போடுறாரு ஸ்ட்ரெயிட்டா. அதனால
லைனும் பர்ஃபெக்டா போடுறதா அவர் தான் ரொம்ப ட்ரபிள் பண்றாரு குட் லைன்ல போட்டு. அவரை வச்சு ஓபன் பண்ணிருக்கலாம் அட்டாக்க. பிகாஸ் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்துல் ஹுசைன் நம்ம டீம்ல கிடையாது விட்டீங்க எல்லாரும் அவர் பேர்ல. அதனால குர்ஜப்ரீத் போட்டுக்கலாம். முகேஷ் சௌத்ரி அவ்வளவு ஹைட் கிடையாது. குர்ஜப்ரீத் ஏன் நான் போட்டுக்கலாம்னு சொல்றேன்னா அவர் ஹைட்டுக்கு வர எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல பவர் பிளேயர் அடிச்சாங்கன்னா தப்பா மிஸ்டேக் மாறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. அவர் எக்ஸ்ட்ரீம்லி குவிக் கிடையாது, பட் ரொம்ப அக்யூரேட்டா போடுறாரு அந்த ஹைட்டுக்கு. ஸோ அது பால் ஸ்லோவா கிளைம் ஆகும் மேல. அதனால ஓப்பனிங் அட்டாக் அவரை வச்சு பண்ணிதான் என்ன பெட்டரா இருந்திருக்கும். சார் ஒரு 20 ரன்ஸ் ஷாட் அப்படின்னு சொல்லலாமா சார் சிஎஸ்கே? மேபி இஃப் தே ஹட் ஸ்கோர் 205 ஆர் 210 இந்த பிச்சில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மேட்ச் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குமா? I don't think Bala, because they have cleared it with 2.5 overs to spare. அது number 1. Number 2, 3.5. sorry, 3.5 overs to spare வச்சிருக்காங்க. ஸோ another 40-50 கூட கிளியர் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு நம்ம போட்ட போலிங்க்கு. ஓகே, அண்ட் கம்போஜ் வந்து டீகம்போஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ ரீசெண்டா ஒரு ட்ரோல் ஒன்று போயிடுது. கம்போஜ் மாதிரியே சீஃப் மினிஸ்டர் விஜய் பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி ஆள் ஒருத்தர் இருக்காரு கம்போஜோடைய லுக் லைக், அவரும் அதை பத்தி பேசியிருக்காரு. இஃப் யூ ஹட் ப்ராபப்லி ரிமூவ் தி ஹெல்மெட் இட் வுட் ஹவ் பீன் தி டிஃபரன்ஸ் வுட் ஹவ் பீன் கிளியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன டவுட், இந்த மேட்ச்ல அந்த செக்யூரிட்டி வந்து போலிங் போட்டாரா இவருக்கு பதில் டவுட்டா இருக்கு. ஏன்னா இவரு ஒழுங்கா போட்டுருந்தாரு. இவரு அந்த டவுன் தி ஆஃப் சைடு யார்கர் லைன் ஒன்று போட்டிருந்தார் பார்த்தீங்களா, அதை காணவே காணும். நீ இந்த பயத்துல தான் நம்ம ப்ரிவியூல சொன்னேன், இந்த போலிங் எனக்கு பயமா இருக்கு, கட்சி 3 ஓவர்ல என்ன பண்ணுவாங்களோன்னு பார்த்தா அது என்ன நீங்க கட்சி 3 ஓவர்ன்றீங்க, முதல் 3 ஓவர் நாங்கள் எப்படி போடுறோம் பாருங்கன்ற மாதிரி எனக்கு சவால் எடுத்துன்னு 6 காலா 6 எக்ஸிபிஷன் அதே குட்லைன்ஸ்ல போட்டுருக்காரு. அடிக்க லெஃப்ட் ஹேண்டரா இருக்கட்டும் ரைட் ஹேண்டரா இருக்கட்டும் அப்படியே போட்டுருக்கு. மார்ஷுக்கு போட்டாலும் ஒண்ணுதான், பூராவுக்கு போட்டாலும் ஒண்ணு தான், தான் கொடுப்பேன் பிடிவாகும். எஸ், டெஃபினெட்லி கரெக்டாக சொன்னீங்க சார். இப்போ நம்ம மிச்சல் மார்ஷ் இன்னைக்கு ஒரு அடி போட்டாரு சார். அதாவது இன்னொரு தடவை யாராவது மிச்சல் மார்ஷ் வந்து ஃபார்ம்ல இல்லை, மிச்சல் மார்ஷ் வந்து ஃபார்முக்கு வரணும்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் யாராவது சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி பிச்சுங்க சார். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல சில ஊர்களில் இருக்கும் சார் ஒரு பிச்சு, நல்லா கொஞ்சம் அழகா பேட்டுக்கு வர மாதிரி இருக்கும், வச்சு பொலன்னு பொழந்தாரு சார். ஆமா, அட்லீஸ்ட் மூவிங் பால் ஆன் டு த ஃப்ரண்ட் ஃபுட்டாவது ஒரு தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு பாஸ். பட் இஃப் யூ ஸ்டார்ட் bowling ஷார்ட் பால், அதுவும் ஆன் த லெக் சைட்ல நீங்க போட்டீங்கன்னா உங்க கதை முடிஞ்சுது. உங்க மேட்சோட ஹோப் போய் டிமாரலைஸ் ஆயிடுது அவருக்கு அந்த மாதிரி போட்டீங்கன்னா. அவர்கிட்ட ரிப்பீட்டடா ஷார்ட் பால் போட்டினாரு. எவ்வளவு மிட் விக்கெட்ல 6 பாத்தீங்கன்னா அப்படின்ற மிட் விக்கெட் ஸ்கொயர்லயே 6 போயினே இருக்கு. ஸோ ஷார்ட் பாலர் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு போலர்ல குர்ஜப்ரீத் மட்டும் வந்து போட்டிருந்தா ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு ஒரு சான்ஸ், ஏன்னா பால் ஸ்டீப்பா கிளைம் ஆகும். அதனால திருப்பி சொல்றேன், அவர் போட்டுக்கணும். அகில் ஹுசைன் நூறு ரொம்ப நல்லா போட்டார். நூறு வாஸ் பிரில்லியன்ட். இந்த அடி ஆன் ஸ்லாட்ல வந்து நூறோட அனாலிசிஸ் வாஸ் ஃபேபுலஸ். அவரை பெருசா அடிக்க முடியல. பட் நான் ஏன் வந்து இப்போ முதல் 6 ஓவர்ல ஃபாஸ்டா போட ஃபாஸ்டா அடிச்சுன்னே இருக்காங்க. ருத்ராஜ் ஸ்பின்னை கொண்டே வர மாட்டேன்றது. ஃபாஸ்டா போட டைமிங் ப்ராப்ளம். ஒரு ஃபிளிக்கு, ஒரு ஸ்கூப்பு, ஒரு அப்பர் கட்டு எல்லாமே 6 போகுது. அந்த சமயத்துல மிஸ்டேக் பண்ணுன்னா நீங்க ஸ்பின் தான் பண்ணணும் ஆகணும். அதனாலதான் அகில் ஹுசைன் நம்ம டெல்லிக்கு அகேன்ஸ்டா கேஎல் ராகுல தடை ஊட்டி எடுத்து பிரமாதமா போட்டிருக்காரு. போன மேட்ச் அவர் அடிச்சிட்டாரு இங்கிலீஷ்ன்ற ஒரே காரணத்துக்காக அவரை டிராப் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லாங்க, லெஃப்ட் ஆர்ம் வந்து அவர் போன மேட்ச் அடிச்சிட்டாங்க. சரி, 3 லெஃப்ட் ஆர்ம் பார்க்கல ஸ்டீம்ல, ஒன்னு பண்ணிருக்கலாம். அகில் ஹுசைன் நேற்று நெட்ஸ்ல ஓடி வந்து 20 ஸ்டெப் எடுத்து வந்து ஓடி வந்து ஸ்பின் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரியும் போடுவேன்னு காமிக்கிறதுக்கு இல்ல. ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, அடுத்தது எஸ்ஆர்ஹெச் ஆட போறோம், முதல் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்போ ஒன்று பண்ணலாம். அந்த 3 பேர் ரைட்ல ஆட சொல்ல முடியாது நம்மளால. எஸ்ஆர்ஹெச் அவங்க லெஃப்ட் ஆடுவாங்க. பேசாம அகில் ஹுசைன் கிட்ட ரைட்ல ஆஃப் ஸ்பின் போட சொல்லலாம். இந்த செலக்டர்ஸ் இந்த பிளமிங் எல்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன ஒரு பைத்தியார்த்தனம். அது எது ஒரு ட்ராப் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு புரியலையே. என்ன ஸ்ட்ரைட் கிட்ட கம்மியா இருக்காரு, கோவமா இருக்காங்க, என்னன்னு தெரியல சார். நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன அதே இதுதான் சார். அதாவது சிஎஸ்கேல வந்துட்டு அவங்க வந்து அந்த ராப்மன் பாவல் அவங்கள மாதிரிலாம் நல்லா பவர்ஃபுல்லா இருந்தா அந்த மாதிரி நீங்க வந்து அந்த இடுப்பை திருப்பி வச்சு மிட் விக்கெட்ல வந்து அந்த ஷார்ட் பால் அடிக்க ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா அந்த டிஃபரன்ஸ் வந்து கிளியரா நீங்க சொன்னதுலேயே வந்து 2 டீமுக்கும் தெரிஞ்சுது சார். இந்த பக்கம் அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேல், ருத்துராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் ஓரளவு கொஞ்சம் ஆம் பவர் இருக்கிற ஒரு ஆள் சார் கம்பேரிட்டிவ்லி 3 பேர்ல. இந்த 3 பேர் வெர்சஸ் அந்த பக்கம் நம்ம போட்ட ஷார்ட் பாலை ஃபேஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆளு மிச்சல் மார்ஷ். மிச்சல் மார்ஷ் தான் சொல்றேன், ஸ்பெஷலிஸ்ட் ஷார்ட் பால் அடிக்கிறதுல. ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் பேக்வர்ட் டக்குன்னு வந்துடும். அது போட முடியாது நீங்க. அதுதான் டிஃபரன்ஸ். அவங்க ஷார்ட் பிஸ்டுக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள். தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ஷார்ட் பிஸ்ட்.
வி ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் ஷார்ட் பீட், பட் ஷார்ட் பீட் வந்ததுன்னா லெத்தார்ஜிக்கா இருக்கு நம்ம மூவ்மெண்ட். அதான் டிஃபரன்ஸ் ரெண்டு டீமும். எஸ் எக்ஸாக்ட்லி சார். நிக்கோலஸ் பூரான், மிச்சல் மார்ஷ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஷார்ட் பாலை வந்துட்டு அடிக்கிறாங்களோ அந்த ஸ்பீடில் நம்ம வந்து பாதிக்கும் கம்மியாக தான் ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் உர்வில் பட்டேல், மெயின்லி ருத்ராஜ் கேக்வாடோட கம்ஃபர்ட் ஜோன் அகேன்ஸ்ட் ஷார்ட் பால் ஒரு 135 கேஸ்ல வந்துச்சு அப்படின்னா நல்ல பொறுமையா வந்து இர்ஃபான் பத்தான் மாதிரி யாராவது ஓடி வந்து போட்டா அடிக்கிற மாதிரி இருக்காரு சார். அதே ஒரு 140 கேஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்து அது புட்ட கேஸ். எக்ஸாக்ட்லி. அந்த ஃபினிஷிங்ல வந்து சிவம் டூபே அடிச்சார் பாத்தீங்களா, ஷமி பாத்தீங்கன்னா இட்டாலியன்டா பேக் ஃபுட்லேயே போட வச்சு அவருக்கு இடுப்புக்கு நேர அடிக்க முடியல. கடைசியில நம்மால் ஆபத் பண்ற மாதிரி வந்தார் நம்ம பிரின்ஸ் யாதவ். அவரு ஃப்ரண்ட் ஃபுட்டு ஃபுல் டச். அதுக்கப்புறம் நீங்க ஷார்ட் டவுன் போட்டு வச்சு, அதனாலதான் நீங்க ஃபீட் பண்ணி விட்டீங்க ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு. ஆனா ஃபண்டாஸ்டிக் தான். பட் ஃபார் டூபே இந்த சத்தியமா இந்த ஸ்கோர் வந்துருக்காது. முதல்ல பால்ஸ் அஹெட் ஆஃப் நம்பர் ஆஃப் பால்ஸ் அஹெட் ஆஃப் நம்பர் ஆஃப் ரன்ஸ் இருந்தது. ரொம்ப பிரமாதமா மாத்தி விட்டு எப்பயுமே லாஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு சரியான மேட்சிக் அவர் பண்றாரு சிவம் டூபே. அதே அவர் என்ன வீக்னஸையும் தாண்டி ஒன்று பண்றாரு, அதை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. பட் அவருக்கு பேக் ஃபுட்ல ஃபோர்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா இவ்வளவு ரன் அடிச்சிருக்க முடியாது. இல்ல யார்கர் கூட வந்துட்டு நிறைய அவர் அடிக்கவே இல்லை சார். ஒழுங்கா டிக் பண்ணி அடிக்கவே முடியல அவர்னால. முடியாது. எஸ் 10 பால்ஸ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்டா 7 ரன்ஸ் தான் சார் அடிச்சிருந்தாரு. ஆனா அடுத்த 6 பால் கொஞ்சம் வந்து அவங்க வந்து ஷார்ட் ஆஃப் லென்த் அழகா பேட்டுக்கு வர மாதிரி குட் லென்த் இந்த மாதிரிலாம் போட ஆரம்பிச்ச உடனே அடுத்த அந்த 6 பால்ல மட்டும் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 25 ரன் அடிச்சாரு சார். அதுலதான் அது வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு சார். எஸ் சொல்லுங்க சார். இல்லதான் நீங்க சொன்னதான் கரெக்ட். ஸோ நம்மளுடைய நான் ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் ஷார்ட் ஆஃப் லைன் ருத்ராஜ் கேக்வாட், டிவால் பிரவிஸ் எல்லாமே இருக்கட்டும். அதுலதான் நம்ம எல்லாம் ஸ்பூன் பண்ணி கேட்ச் கொடுத்துருந்தோம். தேங்க் காட் கார்த்திக் சர்மா பிரில்லியன்ட், சூப்பர் பிரில்லியன்ட். ஏன்னா அவர் சிக்ஸுக்கு சூஸ் பண்ற பால்லாம் பாருங்க, ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லைன் பால் ஷாபாஸ் போட்டோம்ல இன்னும் குயிக்கா போடுற பாருங்க சிக்ஸுக்கு, பியூட்டிஃபுல்லா போடுறது. அவரை நான் பிளேம் பண்ணல அவுட் ஆனதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி 15 ரன் வந்துச்சு அந்த ஓவர். பட் அவருக்கு அதுல நல்லா வந்துட்டு இருக்கு சிக்ஸ். ஏன்னா அவர் அடிக்கிறப்ப 200 நம்ம டோட்டல் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இட்ஸ் கம்ஃபர்டபுள் போத் அகேன்ஸ்ட் ஸ்பின் அண்ட் பேஸ் நல்லா பட்டு இருக்கு. ஸோ அவரு பியூட்டிஃபுல்லா சூப்பர் நாக் வந்து லிமிடெட் டைம்ல வந்து அழகா எக்யூப் பண்ணிட்டு பியூட்டிஃபுல்லா ஆனாரு. அவரோட ஃபீல்டிங் வந்து கொஞ்சம் பயந்துட்டேன். இந்த கேட்ச் ஒன்று கட்சியில ஒன்று பிடிக்க போனார் பாத்தீங்களா, கடைசியில அந்த கேட்ச் நிக்கோலஸ் பூரான் கேட்ச் நினைக்கிறேன். சரி, நீ கேட்சை பிடிக்கும் போது பவுண்டரி லைன்ல கால் படுமா படாதா அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம், ரைட்டு. அது பட்டா கூட பரவாயில்ல, கேட்ச் கையில படுமா படாதான்ற ஒரு பயம் இருந்தது பிடிக்கும்போது. அவர் பிடிச்ச விதத்தை பார்த்த போது தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐக்கியாச்சு என் கை எனக்கு லைஃப்லேயே வருது அப்படின்ற மாதிரி அந்த கேட்ச் ரொம்ப பேடா இருந்தது. அவ்வளோ பிகினர் மாதிரி அதை போனார். இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணலன்னா எப்படி நம்ம ஃபைனல் ஃபோர்ல வர முடியும்? இதெல்லாம் they have to give a serious thought to it. ஸோ பட் கார்த்திக் சர்மா சார் இன்னைக்கு இன்னிங்ஸ் அப்படின்றதோட ஸ்டார்டிங் எங்க வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்தோம் அந்த சஞ்சு சாம்சனோட ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு மேட்ச் போட்டாரு சார். அந்த அவர் நல்ல அடிச்சுட்டு இருந்தப்ப செஞ்சுரி போட்ட மேட்ச் சஞ்சு சாம். இவர் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல சிங்கிள் மட்டும் ஓடிட்டு இருந்தாரு சார் ஒவ்வொரு முறையும். அந்த மேட்ச் அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த எண்டு அடிச்சு ஓகே நம்மளால இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த மேட்ச்ல கிடைச்ச உடனே ஃப்ரம் தென் ஆன் அவருக்கு வந்து ஒரு ஃபுல்லாவே வந்து ரைசிங் ஃபேஸா தான் இந்த சீசன்ல இருக்கு சார். ஸோ த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டூர்னமெண்ட் ஹஸ் பீன் வெரி குட் ஃபார் ஹிம். அண்ட் ஐ திங்க் அடுத்த சீசன் வந்து கார்த்திக் சர்மா வந்து ஒரு மிகப்பெரிய பிரைம் பேட்ஸ்மேனா இந்த டீம்ல ஃபிக்ஸ்டு பிளேயிங் லெவலுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறம் கிடைச்சிருக்கும்னு தோணுது. Yeah, there's no doubt about it. நீங்க சொல்றது பெர்ஃபெக்ட். நல்லா அழகா அட்ஜஸ்ட் பண்ணா சொன்ன எக்யூப் பண்ணிக்கிறார் பியூட்டிஃபுல்லா. அதான் அந்த லீவரேஜ் அகில் ஹுசைன் கொடுக்க மாட்டேன்றீங்களேன்றது. அதான் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்ப இவர் ஒரு 15-20 ஒரு 3-4 மேட்ச் அடிச்சு இப்ப எல்லாம் ஆடுறாருல்ல, அந்த மாதிரி நீங்க அகில் ஹுசைன் நீங்க எடுப்போம் எட்டாவது நேரம் நியூ பால்ல ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுப்போம். அதுவும் எந்த மேட்ச் ஒன்று லெவல்ல எடுப்போன்றது தெரியாது. இம்பாக்ட்ஸ் அப்பா இல்ல லெவல்ல இருக்கே எதுவுமே. இப்படி ஒரு அன்சர்டன்டியோட ஒரு பிரைம் போலர் போய் ட்ரீட் பண்ணுவீங்களா? அது அசிங்கம். நீங்க இன்சல்ட் பண்ணிருக்கீங்க தி பெஸ்ட் போலர் ஆஃப் தி டீம். நீங்க இன்சல்ட் பண்ணிருக்கீங்க டிராப் பண்ணி. பிளமிங் மீடியா திங்கிங் சத்தியமா எனக்கு புரியல. இதுல அடல்ல வேற பயங்கரமாக பேசியிருந்தாரு இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அனிமேட்டடா அவர் பேசி நான் பாக்குறேன். பட் உங்களுக்கு இன்னும் கீழே எனக்கு இன்னமும் புரியல. இந்த மீதி இருக்கிற 9 டீம், அந்த 9 டீம்ல ஒரு இன்டர்வியூ எடுக்கு ஒரு 1 word ஆன்சர். அகில் ஹுசைன் லெவல் எடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு மீறி 9 பேர் கேட்டுப்பாரு. என்ன ஆன்சர் சொல்றான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி போடுவார் சார். அது பிரச்சனை அவர்கிட்ட இல்லை சார், அவரோட ஸ்லாட்ல இருக்குது சார். அந்த நம்பர் 7ல ஒரு ஓவர்சீஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் ஹூ இஸ் ஆல்சோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு வந்துட்டாலே சிஎஸ்கேக்கு எங்கேயோ பார்த்துருக்கேன். மிச்சல் சாண்ட்னர். ஓ, அந்த ஸ்லாட்ல வர ஃபாரின் ஓவர்சீஸா நீங்க? அந்த ஸ்லாட்ல வரவங்க நாங்க ஜென்ரலா விளையாடவே வைக்க மாட்டோமே, அவங்க பெஞ்ச்ல இருப்பாங்க அப்படின்ட்டு திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வந்து
லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இவர் அவருக்கு பதிலாக வந்தவர்ன்றால் அப்ப நீங்க லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பிளேயிங் 11 இல்ல ஃபார் த பெஞ்ச்ஸ்லயே உட்கார வச்ச பாக்ஸ் அதான் பிரச்சனை. ஆமா. அதாவது நாங்க வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல ஒண்ணு கம்மியானா கூட பரவாயில்ல. அந்த 4 இருந்தா கூட நாங்க கீழ சென் எடுக்க மாட்டோம். அந்த பாலிசி. எக்ஸாக்ட்லி டெஃபினெட்லி சார். ஓவராலா பார்க்கும்போது பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா கார்த்திக் சர்மாவோட பேட்டிங்னு மெயினா சொல்லலாம் இன்னைக்கு மேட்ச்ல. பட் அதர் தேன் தட் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து இந்த பெரிய நெகட்டிவா பார்த்தது இவர் சார் அன்ஷுல் கம்போஸ் நீங்க மென்ஷன் பண்ணது. அவர் வந்து இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்க்கும்போது இவர் தான் வந்து ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே மினிமம் 2 overs போட்ட அந்த அதுக்கு மேல போட்ட பவுலர்ஸ் பார்க்கும்போது worst எக்கானமி இன் ஐபிஎல் சார் இது. அதாவது இந்த 2.3 ஓவர்ஸ்ல 2.4 ஓவர்ஸ்ல அவர் கொடுத்த அந்த 60 சொச்ச ரன்னை வச்சு பார்க்கும்போது இவர் வந்து 23.6 நினைக்கிறேன் சார். ஏதோ ஒரு எக்கானமி காட்டினாங்க. அந்த 23.6 எக்கானமி தான் இருக்கிறதுல இது வரைக்கும் ஐபிஎல்லே worst எக்கானமி தான் சார் மினிமம் 2 overs போட்டதுல. ஆமா. அவர் டோட்டலி அவுட் ஆஃப் சார்ட்ஸ். முதல்ல மார்ச் அடியில he doesn't want to try a Yorker at all. பேட்டை தூக்கி வச்சுருக்காரு ரெடியா. அக்ராஸ் அடிக்கிறாரு இல்லையா, எல்லாம் பண்றாரு. ஸ்ட்ரெயிட்டா வந்து அப்படியே ஆடுவார். பட் அந்த ஸ்ட்ரெயிட்டா ஃப்ரண்ட்ல ஆடுறது கூட ஒரு பால் கொள்ளையே. எல்லாத்தையுமே மிட் விக்கெட் அடிக்கிற மாதிரி தான் போட்டார். ஸ்கொயர் லைக் மிட் விக்கெட்ல. அப்போ யார்கர் இருந்தாச்சு. அப்ப ஏன் அந்த டவுன் தி ஆஃப் சைட் போற அந்த பால் ஏன் ட்ரை பண்ண பண்றாரு? அதுதானே அவருடைய ஃபோர்த்து. அப்ப இதெல்லாம் கண்டெயின் பண்ணியிருந்தாரு. ஸோ போன மேட்ச்ல உங்களுக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி, இந்த மேட்சுக்கான ஒரு ரிஹர்சல் மாதிரி போன மேட்ச் செவ்வாய்க்கிழமை அமைஞ்சது இதே டீமோட. இந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்னன்னு தெரியல. அதுல கொஞ்சம் மாத்தி நம்ம இங்க வந்துட்டு இந்த முதல் 10 ஓவர் பிறந்திருக்காங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை தெரியுமே. இங்க திருப்பி வந்து அதே மாதிரி போடணும் குட் லென்த்ல. அதான் சொல்றேன், எந்த பால் போடவே கூடாது அந்த பால் போட்டுன்னு இருக்காங்க விடாம. அதுவும் யாருக்கு? மிச்சல் மார்ஷ். அது சென்ஸ் ஆஃப் டைமிங் பிரில்லியன்ட். எங்கெங்கயோ போகுது 6. ஸோ ரேட்டில் ஆயிட்டார் அச்சு அடியில. இத்தனைக்கும் ஜார்ஜ் இங்கிலீஷுக்கு சரியா படவே இல்லை இன்னைக்கு பேட்ல. இங்க செப்பாக்கில் பட்ட மாதிரி அவருக்கு படவே இல்லை. பட் டபுள் ஜார்ஜ் இங்கிலீஷ் மாதிரி அவர் ஆடினுக்காரு மிச்சல் மார்ஷ். அப்பதான் நான் நினைச்சேன், ஒன்னு அகில சேர்ந்து இருந்தா ஸ்பின்னில் வந்து அப்படி அடிக்க முடியாது. ஸ்பின் நீங்க அக்ராஸ் பண்ணீங்கன்னா போல்டு இருப்பிலுக்கான பிரைட் சான்ஸ். ஏன்னா ஸ்கிட் ஆகும் பால். அண்ட் குர்ஜப் நீத் வந்து டோட்டலி டால், பால் ஸ்டீப்பா மேல வரும். அதை அடிக்கும் போது மேல போகும் நிறைய சான்ஸ். அதுதான் அந்த 2 பேர் இருந்துக்கலாம்னு நினைச்சேன் பவர் பிளேயர். ஸோ அடுத்த 2 மேட்ச் இப்போ வந்து கொஞ்சம் டஃபா மாறி இருக்கு சார். குட் செனாரியோல இருந்த சிஎஸ்கே, ஹேட்ரிக் வின்ஸ் பார்த்த சிஎஸ்கே இன்னைக்கு இந்த லாஸ் மூலமா மஸ்ட் வின் 2 மேட்சஸ். அது ஜெயிச்சா கூட நீங்க உள்ள போக முடியுமான்ற டவுட்ல இருக்கிறாங்க சார். பிகாஸ் ஆல்ரெடி 2 டீம் 16 பாயிண்ட்ஸ்ல இருக்குது, ஆர்சிபி அண்ட் ஜிடி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ்ல எஸ்ஆர்ஹெச் இருக்குது. ஸோ நம்ம 2 மேட்ச் ஜெயிச்சாலுமே போய் 16ல உட்காருவோம். அது அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்றதெல்லாம் பொறுத்து இருக்குன்னு சொல்லி பெரிய ஒரு செனாரியோல இப்போ இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் கொஸ்டின் மாதிரி தான் இப்போ ஆயிருக்கு சார் செமிஃபைனல் ஸ்பாட் பொறுத்த வரைக்கும். நம்ம இப்ப இந்த ஒரு உதயங்கிறது எல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டவுன்ல இருந்து திருப்பி மேல வந்து சூப்பர் ஹோப்ஸை கொடுத்துருக்கோம். சிஎஸ்கேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி கொடுத்துருக்கு. ஸோ இது ஒன் பேட் மேட்ச். இது இப்படி பட் நம்ம கிராஃப் அப்வர்ட்ல போயிட்டு இருக்கிற சமயத்துல இப்படி போய் மீக் சரண்டர் கூடாதுன்ற இதை நீங்க ஃபைட் பண்ணணும். இப்போ நடுவில் ஒரு 3 விக்கெட் வந்து இல்ல அந்த ஸ்டேஜ்ல ஏன் திருப்பி why are you not making a match out of it ன்ற பிரசாந்த் தீர ஒருத்தர் எதுக்கு எடுத்திருக்கீங்க? சும்மா ஃபீல்டிங்கா லெவல்ல எதுக்கு எடுத்திருக்கீங்க? ஃபீல்டிங்கா எப்படி ஃபீல்டிங்ல அம்பையரிங் நிக்கலாம் பிரசாந்த் அவரு என்னத்துக்கு? அப்போ அவர் போலர் தானே எடுத்தீங்க, ஆல்ரவுண்டர் தானே எடுத்தீங்க. அவர் கையில பால காட்ட மாட்டேன்றீங்க. ஜடேஜாக்கு பதிலான்னு சொல்லிட்டு ஜடேஜாக்கு பெரிய இன்சல்ட் இது பண்ணீங்கன்னா. ஸோ அதுவும் ஒரு பக்கம். அதனால உதய மறந்துங்க. நெக்ஸ்ட் திருப்பி மேட்ச் வெண்ணுதுன்னு ஆடணும். மீதி காம்பினேஷன்ல ஏதாவது ஹெல்ப் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். கேன் எனேபிள் அஸ் டு ரீச் டு த டாப். அது நடக்கலான்ற ஒரு ஹோப் ஆட வேண்டியது தான். பட் இது நல்ல லேர்னிங். நான் போலிங் ஃப்ராங்க்லி நான் எதிர்பார்த்ததோட ஸ்டாண்டர்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகி வந்தது. நான் எந்த ஃபேக்டர் ரொம்ப பயந்தனோ அந்த ஃபேக்டர் நீ சர்வீஸ் ஆயிடுச்சு. when it is full of runs நம்ம போலிங் என்னன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு. கட்சி 3 ஓவர்ல எவ்வளவு விடுறா எனக்கு சொல்லுங்க. இந்த கட்சி 3 ஓவருக்கு அலோவ் பண்ணுது. முதல் 3 ஓவர்லயே முடிச்சுன்னு பார்த்தாங்க போலிங். அவ்வளவு பாடா போட்டாங்க. இத்தனைக்கும் நல்லா போட்டுருக்கிற போலர்ஸ் அவங்க போய் இவ்வளவு கண்ட்ராபி 100 எப்படி போடுறாரு. இப்ப நீ பாருங்க, பேரை அட்டிக்கிற மார்ச்சுக்கும் இங்கிலீஷுக்கும் 100 வந்து அவர் அடிக்க முடியல. பாத்தீங்களா? இஷ்டத்துக்கு 6 அடிக்க முடியல பாருங்க. அதுதான் சொல்றேன், ஸ்லோ போலிங் வந்து இட் வில் அப்ளை த பிரேக்ஸ் டெஃபினெட்லி. அந்த இட் வில் பி a spoke in the wheel. அப்போ அந்த சமயத்துல அக்கேலோ இருந்து இன் டேண்டம் ஒரு பட்டான மேட்ச் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாஸ்ட் போலிங் 3 லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் வச்சு என்னது தனியாக தான் பத்மஸ்ரீ அவார்டு இருக்கு அவருக்கு. அப்படி வச்சிருந்தாரு டீம்ல 3 லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் சார். ஸ்பென்சர் ஜான்சன் அவர் ஸ்பென்சர் போடுற போலிங்க ஃபீனிக்ஸ் வெடிக்கிறாங்க 6 மார்ச். அது ஒரு பக்கம் அவரு. அப்புறம் அதுதான் கஷ்டப்பட்டு ஒரு விக்கெட் சார். நல்ல வேலை அந்த விக்கெட் வந்து அவர் யார் கூட விடுறது ரெடியா இருக்காரு. நம்ம சமத் அவர் யாராவது விக்கெட் எடுக்கலன்னா ஹிட் அவுட் போயிடுவார். அவர் அந்த மாதிரி பிளேயரா இருக்காரு.
ஆல்ரைட் சார். வெரிபா பன்னீர் சோடாவின் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் என்ன சார் இன்னைக்கு? இது ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் என்ன பிரசன்ஸ் ஆஃப் மிச்சல் மார்ஷ் தான். அது வந்து வேற 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 லெவல். பாய்ச்சல் மார்ஷ் எவ்ரி பால் இப்படியா நினைச்சு டென்னிஸ் பால்ல விட இப்படி அடிக்க முடியாது. ஒன்ஸ் ஹி கெட்ஸ் ஹிஸ் ஐ இன்டு தி பால் அப்புறம் அடிடா இருப்பாரு. நல்ல நல்ல பால்லாம் வச்சு வாங்கிருக்காரு 6. பட் இவங்க யார்கர் நீங்க சொன்ன போடவே இல்லை. யார்கர்ன்றது அவுட் ஆஃப் சிலபஸ் விட்டாங்க. அதை நீங்க போட்டீங்கன்னா ஒரு பால் மார்ச்சுக்கு டிக் பண்ணி ஆட வேண்டிய நெசிட்டி இருந்ததா பாத்தீங்களா? த்ரூ அவுட் இஸ் இன்னிங் இல்லையே. 90 அடிக்கிறார். அந்த 90 ரன் அடிக்கும் போது ஒரு யார்கர் கூட போட மாட்டீங்க. அவ்வளோ மோசமான போலிங் செய்யறாரு. எக்ஸலன்ட் யார்கர் பிராக்டிஸே கிடையாது பேண்ட. அது என்னன்னு தெரியல. எனவே ரெஃப்ரெஷிங் வந்து அவருடைய பேட்டிங் சூப்பர் டிலைட். இந்த பக்கம் கார்த்திக் சர்மாவுக்கும் டெஃபினட்டா ஷேர் பண்ணிக்கலாம். கார்த்திக் சர்மா பட்டிங் கிரிக்கெட்டரு. அவர் ஆடுறது ரொம்ப பிரமாதமா இருக்கு. அவருக்கு ரைஸ்ல கிராஃப் அப்வர்டா பியூட்டிஃபுல்லா போயிடுது. ஸோ மிடில் ஆர்டர்ல ஒருத்தர் வந்து இந்த டிப்பிக்கல் நம்ம இவர் வந்து பூந்து எக்ஸ்ட்ரா கவர் சிக்ஸ் அடிப்பாரு. நம்ம அம்பாட்டி ராய்டு அந்த டைப்ல இவர் வந்து பியூட்டிஃபுல்லா அடிக்கிறாரு. ஆல்ரைட் சார். இந்த மேட்ச்க்கு நீங்க என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க சார் அவுட் ஆஃப் 5? Absolute one-sided 3.75. Nothing is match here. Just like that practice match வேற ஆட்டு போட்டாங்க. அது அவங்க வந்து நோ பாயிண்ட்லெஸ் இந்த மேட்ச் சொல்ற மாதிரி இறங்க மச்சு எவ்வளோ அடிக்க முடிய மாட்டீங்க அப்படின்ட்டு அவரு கோயங்கா வந்து ஒரு இண்டெக்ஸிங் வந்துட்டு நல்லா சிரிச்சுன்னு வரைய இந்த இதெல்லாம் புத்தம் புது பூமி வேண்டும் மாதிரி கரன்சி எல்லாம் தூக்கி போட்டுன்னு அந்த மாதிரி ஒரு மூட்ல என்ஜாய் சுத்துடா எடடா வண்டின்ற மாதிரி அந்த லெவல்ல போட்டாங்க. சார் இப்போ சரி சார் பார்ப்போம். கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்து அடுத்தடுத்த மேட்சஸ் நமக்கு மேபி அந்த 2 மேட்சஸ் ஜிடி எஸ்ஆர்ஹெச் நமக்கு மேலே இருக்கிறாங்க 2 and 3ல அவங்கள தோக்கடிச்சு அப்படி இப்படி இந்த கணக்கு போடுற டைம் வந்துருச்சு. இப்போ எல்லாம் கணக்கு புலிகள் எல்லாருமே எடுக்குதா எறா நோட்டை இந்த சிஎஸ்கேவோ ஃபேனாக வந்ததுக்கு இது வேற ஒன்று வேற ஸ்கூலில் படிக்காத கணக்கெல்லாம் சை அப்படின்ட்டு எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. யார் கணக்கு சரியான கணக்கு யார் கணக்கு தப்பான கணக்கு என்ன நடக்குது எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். யா அண்ட் நமக்கு ஃபினிஷிங்க்கு வந்து இந்த தயவு செய்து பிசிசிஐல ரிக்வெஸ்ட் பண்ணி இனிமே பேப்பர் டிடெக்டர் 2 செக்யூரிட்டி ஆளுங்க பவுண்டரியில் வைங்க. தயவுசு யார் ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் இனிமேல் எந்த பேப்பரும் இருக்கக்கூடாது. பெரிய லெட்டர்லாம் அன்புள்ள அப்படின்னு எடுத்துடுறாங்க. நலமரியாவா இப்படிக்கு அப்படின்லாம் ஃபுல் லெட்டர். அது வேற 6 பேர் கிட்டக்கு வந்து வேற படிக்கிறாங்க. அது என்னன்ட்டு எல்லாருமா லெட்டர் எழுதின்னு போவீங்க. வேற ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க தயவு செய்து. இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் மொபைல் ஃபோன் அலோவ் பண்ணுங்க. அது ஏதாவது ஒரு மெசேஜாவது அனுப்புங்க. இல்லை மெயில் அனுப்புங்க. ஏன்னா ரொம்ப தாங்குறது இது எல்லாம். அப்புறம் இன்னைக்கு கவனிச்சிங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவர் பேப்பர் எடுத்தார் பார்த்தீங்களா அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆகாஷ் சிங். ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்த்தா லாண்ட்ரி பில். அதுக்கப்புறம் எடுத்து உள்ள வச்சுட்டு அது வச்சுட்டு நை பாப்பாக்கோ லெட்டர் அப்படின்னு. ஏன்னா நான் முதல் லெட்டர் ஆக்சுவலி என் சித்தப்பா தான். அவர் தான் பே பண்ணார் பில். ஃபர்ஸ்ட் காமிச்சேன் என் சித்தப்பாட்ட சொல்லியிருந்தேன். எப்படி உங்க பில்லு நீ காமிக்கிறேன் ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் எரிக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சித்தப்பாட்ட சொல்லியிருந்தேன். அதனால முதல்ல அதை காமிச்சேன். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாஸ்தீப் வந்து ரொம்ப பேடா இருக்கு அவருக்கு பிஹேவியர் ஆஃப் லைட். நான் உங்களுக்கு மிச்சல் மார்ஷ் ரன் அவுட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஃப் கோன் போலிங் ஒரு அவர் நேரே அக்ஷர் தெரியுமா அவர் மேலேயே த்ரோ வச்சுட்டு அவர் என்ன சொன்னாரு, நான் ஆக்சுவலா இன்டென்ஷனலா அடிக்கல, எனக்கு இன்டென்ஷனே இல்லை, ஸ்டம்பை தான் நான் அடிச்சேன், பால் ரிவர்ஸ் ஸ்விங்காக அவர் மேல் போட்டுச்சு. ஹர்ஷ்தீப் சிங் போலிங்ல ரிவர்ஸ் ஸ்விங் போட்டு சொன்னா த்ரோல ரிவர்ஸ் ஸ்விங் போட்டுருக்காரு. என்ன ஆக்சுவலா ஹர்ஷ்தீப் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஸ்விங் இல்லை, மூட் ஸ்விங். அதை நீங்க தயவுசெய்து கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா நம்ம திலக் வர்மாவை ஏதோ ஒரு கலரை வச்சு ஏதோ ரான்னா ஒரு இது சொல்லியிருக்காரு, ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. அது நீங்க வந்து திலக் வர்மாவை பார்த்து கமெண்ட் அடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு யோகியதே கிடையாது. திலக் வர்மா ஆடிட்டு இருக்கிற விதம், அவர் சிங்கிள் ஹேண்டடா பினிஷ் பண்ணி கொடுத்து வேற லெவலில் கிரீட் ஆகிருக்காரு. அவர் உங்களை பார்த்து ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாரு. அவர் வர வேண்டியதில் லாஸ்ட் அவர் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு போயினே இருக்காரு. அண்ட் இஸ் ஆல்வேஸ் இன் த கேம், இஸ் அ மேட்ச். அவரோட கன்சிஸ்டன்சி பேட்டிங்ல உங்களுக்கு போயிங் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கா இருந்தா இந்த பேட்ச்ல நீங்க கமெண்ட் அடிக்கிறாரு. ஸோ அதனால கிரிக்கெட் ஆடுங்க ஃபர்ஸ்ட். நான் தான் சொல்லிட்டு நீங்க நல்ல போலரு பாகிஸ்தான் கிரிக்கெட்ஸா லாஸ்ட் ஓவரே நீங்க 6 ரன் தான் கொடுத்தீங்க, நீங்க பிரில்லியன்ட் டிஸ்கைஸ் ஸ்லோ ரன் எல்லாம் இருக்குன்னு சொல்றோம். அப்படி நீங்க கஷ்டப்பட்டு என்னாலையும் பேரை கற்றுக்க முடியுமே அப்படின்ற மாதிரி கேனத்தனமா பிஹேவ் பண்றது தான் ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப ஹார்ஷ் டீப் சிங்கா இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் மெல்லோடா இருக்கு. சூப்பர் சார், உங்களோட ஸ்டைலில் முடிச்சு வச்சிருக்கிறீங்க. நம்ம நாளைக்கு மேட்ச் எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு சனிக்கிழமை நாளை சந்திப்போம் சார். Yes, definitely we'll come. We'll wait for more cricket and more fun, and we'll again meet on our favorite RRR. Meriba Paneer Soda. I trust Meriba.